மதுரையை பற்றிய ஒரு பரபரப்பான ஒரு பலிக்கு பலி கொலையாளர்கள் கேவலம் ரவுடிகளுடைய தாய் பூமியாக மாற்றி விட்டேன். அதில் ஒரு கும்பலை பற்றி ஒரு கதையை தான் இப்போ நான் சொல்லுவேன். மரண பயத்தை காட்டிட்டான்டா பரமான்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பூந்து இப்படி பண்ணிட்டாங்க. பொண்டாட்டிங்களாண்டி நாயகன் படத்தில் பார்த்துருக்கு மகனை கொண்டுருவாங்க தென்பாண்டிச்சி அப்படின்னு சொல்லி படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. மதுரையில் பயங்கரமான ஆள் பெங்களூரு கேட்குறான் தான். இங்கே எப்படிடா குலகாரங்க வெட்டினாங்க இப்படின்னு பல சம்பவம் இருக்கும்போது இதோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கட்சியில் இறங்கினாங்க, உள்ளாட்சி தேர்தல் வருது, இறங்கி வேலை பார்க்குறாங்க, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. வளரும்போது என்னென்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடும்போது போஸ்டர் ஓட்டுறதுல இதுதான் அங்கே தான் சனி ஆரம்பிக்குது. சைக்கிளில் வரான் கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழா தான் லோக்கலில் நடக்குது இல்லை, இதுதான் வீரப்பன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வீரப்பன் உருவானதுக்கு காரணமும் கோயில் திருவிழாவில் நடந்த பரிவட்டம் கட்ட சண்டை. அதுக்கு முன்னாடி மலையூர் மம்பட்டியா உருவானது பரிவட்டம் கட்டுற சண்டை கோயிலில். இதில் கை ஓங்கி இருக்கிறது யார் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ராஜபாண்டியன் கை தான். ஆட்டை ஆரம்பித்தது யார்? முதல் கொலை ஆரம்பிக்கிறது வி.கே. குருசாமி. ஆனால் கை ஓங்கி இருக்கிறது ஆரம்பத்துலேருந்து ராஜபாண்டி. 1:3 ரேஞ்சில் ரேஷியோவில் போட்டுகிட்டே இருக்காங்க. கதாபாத்திரம் வி.கே. குருசாமி கொலை வெறியாக முடிச்சு கட்டலாம் அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாவு முடித்த உடனே நீங்கள் புஷ்பா படம் பார்த்தீங்களா? பார்த்துறேன். சாவு பணமாக இப்போ இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லை, புதைக்கிறதுக்கு முன்னாடியே மிரட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி வி.கே. குருசாமி வீட்டுக்கு பெரிய கும்பல் வருவார். வி.கே. குருசாமி குடும்பத்தையே முடிச்சிடுவோம் வீட்டில் வச்சு அப்படின்னு. இவங்க அடியாலாம் வெளியில் நிற்கிறான். அதெல்லாம் மீறி சினிமா மாதிரி பூராத்தையும் சரமாரியாக வெட்டிட்டு உள்ளே வராங்க. எஸ்கேப் ஆகி வி.கே. குருசாமி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தா அவங்க வீட்டெலாம் போக போலீஸ் பாதுகாப்பு இருந்த போலீஸ் துப்பாக்கி எடுத்து சுட்டு தான் ரவுடிஸ் தப்பிச்சு ஓடிங்க. இது பலிக்கு பலி மகன் சேர்த்துட்டான், மகன் அடிச்சு கொண்டுட்டாங்க, அப்பா இறந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு இன்னும் யார் இருக்கா, யார் லீட் பண்ணி போவான்னு இருக்கும்போது தான் உள்ள ஒரு கும்பல் வருது. குருசாமி சைடில் மாட்டு மணிகண்டன் ஒரு கேரக்டர் உள்ள வரும். அந்த சைடில் வெள்ளைக்காளின்னு ஒரு வரும். இந்த வெள்ளைக்காளின்றவன் என்ன பண்ணுறான்னா அவன் எப்படின்னா சேகுவாரா மாதிரி தொப்பி போட்டு, சேகுவாரா சிம்பிள்லாம் போட்டு தொப்பி போட்டு அவன் ஒரு சின்ன பையன் தான், பயங்கரமான ரவுடி. அவன் என்ன பண்ணுறான், நம்ம தலைவன் பள்ளி வாங்குறது மகனை தூக்கி இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் காலி பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட உமாபதி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நந்தா. இந்த மதுரையை சுற்றி ஏகப்பட்ட எபிசோடுகள், மதுரையை கலக்கிய ரவுடிகள், மதுரையில் நடந்த வினோத சம்பவங்கள், வினோத மனிதர்கள் அப்படின்னு வித்தியாசமாக நம்மளே ஒரு 7 வீடியோ போட்டோம் சார். அந்த வகையில் இந்த மதுரையை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். மதுரை தொடர் அதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதாவது புது தகவல் ஏதாவது இருக்கா சார்? மதுரையை பற்றிய ஒரு பரபரப்பான ஒரு பலிக்கு பலி கொலையாளர்கள் 20 பேரை மாற்றி மாற்றி கொண்டிருக்காங்க. இவன் குடும்பத்தை இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அவன் குடும்பத்தை நான் அசிங்கமாக பேசுவேன், என் குடும்பத்தை கழுவி ஊற்றுவான், நாங்கள் 2 பேரும் உள்ள நட்பில் சகஜம்தான்ற மாதிரி இவன் குடும்பத்தில் உள்ளவனை பூரா இவன் காலி பண்ணிடுவான், அவன் குடும்பத்தில் இருக்கவனை பூரா மருமகன்லேருந்து இவன் காலி பண்ணிடுவான். இப்படின்னு ஒரு 2 கும்பலும் மதுரையை சேர்ந்த கும்பலில் பிழைப்பதற்காக மதுரையை 2 கும்பல் மதுரையை நாசப்படுத்தி, மதுரை ஏற்கனவே ஒரு ரவுடி ஏரியா அப்படின்றது இருக்கு இல்லையா, புரியுதா உங்களுக்கு? மதுரையில் 1000 விஷயங்கள் இருக்குது. பாண்டிய மன்னர்கள் 2000 வருடம், தமிழனுடைய வரலாறே பாண்டியன் தான். பாண்டிய மன்னனுடைய தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான் பாண்டிய மன்னனாக ஆட்சி செய்து அவனோட வழி வந்தவர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற, அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாண்டிய நாடு அது. அதுக்கப்புறம் 2000 வருடங்களுக்கு முன்பே கடலில் வாணிபம் செய்ததில் மிகப்பெரிய நாடு பாண்டிய நாடு. இப்படி பாண்டிய நாடு பாட்டுடைத்துறை இலக்கணத்தை வளர்த்தது. இப்போ உள்ள யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு தீசிஸ் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணுவீங்க. அங்கே உள்ள அறிஞர்கள்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைவோ அது இதெல்லாம் இருக்கும், எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு பிஹெச்டி கொடுக்கணுமா இல்லைமா நீங்கள் ஒரு 7-8 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை முதல்ல கண்டுபிடிச்சதே பாண்டியர்கள் தான். நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, திருவிளையாடலில் ஒரு பாடல் அப்படின்னா கொண்டு சபையில் வைக்கணும். மன்னன் நடுவனாக உட்காந்துருப்பான், இந்த பக்கம் 10 புலவைங்க உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் 10 கிழவைங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது அதை பிரித்து மேய்வாங்க. என்னடா தமிழில் இந்த இடத்துல குறை இருக்கிறது, இந்த இம்மையை இங்கே நீ போட்ட, இதனால் இதை பாடலாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படின்னு காரசாரமாக விவாதங்கள் நடந்து திருவள்ளுவருடைய திருக்குறளே பாண்டிய நாட்டில் சபையில் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் இந்த கிளவியர்கள் அவை கூட்டு போய் பஞ்சாயத்தை வச்சு, யாரா நீங்கள் ஏண்டா 2 லைனில் இருந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா? அவங்க என்ன பார்த்துருக்காங்க, என்ன பாட்டுனா இப்படி இருக்கும், இதை நான் புதுமையை படிச்சிருக்காரு திருவள்ளுவர். ஒரு 1.5 லைனில்
பாட்டை சொல்லியிருக்காரு, உலகத்தை சொல்லியிருக்காரு. அவங்களால ஜீரணிக்க முடியல. இப்படிலாம் நடந்து பாண்டிய நாடு பாட்டுடைத்துன்னு சொல்லி பாண்டிய நாடு வந்து இந்த தமிழர்களோட பெருமை, அதோட தலைநகரம் மதுரை. அப்படி இருந்த மதுரை என்ன பண்ணிட்டாங்கன்னா கேவலம் வந்து ரவுடிகளுடைய தாய் பூமியாக மாற்றி விட்டாங்க சில கும்பல். அதில் ஒரு கும்பலை பற்றி ஒரு கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு கேடு கெட்ட கும்பல் 2 பேரும் அரசியலில் இருக்கான். ஒரு கும்பல் வந்து அதிமுகவில் இருக்குது, இன்னொரு கும்பல் திமுகவில் இருக்குது. இப்போ அந்த நபர் திமுக விட்டு வெளில போயிட்டார். அதிமுகவில் இருந்த நபரை போட்டு தள்ளிட்டாங்க, செத்துட்டார். இந்த கதை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பெங்களூர் நகரம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இப்போ மழை வேறு நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே கிளைமேட் நைட் ஆச்சுன்னா இந்த சம்மர் முடிஞ்சாட்டுன்னா அப்படி சாயந்தரத்தில் பெங்களூர் சிட்டிக்குள்ளே நடந்து போனாலே அப்படியே ஒரு உணர்வே பயங்கர ஜில்லுன்னு அப்படியே மிஸ்ட் மேலே மோதும் ஒரு வைப்பாக. சில இளைஞர்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்னா பப்பில் போய் ஒரு பீரை போட்டு அப்படியே லைட்டாக ஒரு மிக்சிங்கில் ஒன்றை போட்டு அப்படியே நடந்து போனோன்னு வைங்களேன், அதோட உணர்வே வேறு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் இயற்கையை ஏற்றக்கூடிய போதை, அப்படியே ஜில்லுன்னு அந்த கிளைமேட்டு, அந்த கூலிங்காக ஊட்டி மாதிரி ஓவராக ஊசி குத்துற மாதிரி குளிரும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அப்படியே ஏசியை வந்து 22 வச்ச மாதிரி ரோடு பூரா ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு அமைதியான நேரத்தில் ஒரு 4 பேர் அப்படியே வராங்க. கம்மனஹள்ளி அப்படின்னு ஒரு ஏரியா சிட்டிக்குள்ளே அப்படியே இருக்குது. அங்கே வந்து ஒரு ஆள் டீ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு 4-5 பேர் வர்றாங்க, சரமாரியாக வெட்டுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க ஏரியாவே. அந்த இடமே வந்து அந்த குளிர் தாண்டி பயம் தெரிச்சு பெங்களூர்காரெல்லாம் ஓடுறான். ஏன்னா பெங்களூரில் இப்படி கொலையெல்லாம் நடந்திருக்காங்க, இப்படி தாக்குதல்லாம் பெருசாக சிட்டிக்குள்ளே. ஏன்னா போலீஸ் பயம், ஏன்னா ஐடி காரிடார் அது. எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் 70% இருப்பான் சிட்டிக்குள்ளே. பிள்ளைங்களும் பசங்களும் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. கொலை தாறுமாறாக விட்டுறாங்க. டக்கு டக்குன்னு வெளியூர் போலீஸ் டக்கு டக்குன்னு வருது, கூட்டம் கொடுத்து டப்புன்னு போகிறேன். ஒரு ஆள் ரத்த வெள்ளத்தில் இருக்கான், டக்குன்னு கொண்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. சினிமா மாதிரி வேகமாக ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறாங்க. உயிர் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி வார்டில் தூக்கி போடுறாங்க. ஒரு 10 இடத்துல வெட்டு, சரமாரியாக உடம்பு, கை, தலை, சரமாரியாக வெட்டினா அப்படியே ஆஸ்பத்திரியில் இப்படி ஒரு வெட்டை பையன் பார்த்துருக்க மாட்டாங்க பெங்களூர்காரங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு டக்கு டக்குன்னு தையலை போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. யாரா என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் இது பண்ணுறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வராங்க. கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ செலவு இருந்தாலும் பரவாயில்ல, அவரை காப்பாற்றுங்க, ஒரு பெரிய ஆள் அவர் அப்படின்றாங்க. பெரிய ஆளான காசு கொடுத்தா தான் ஆஸ்பத்திரியில் உடனே ஐசியூவில் போட்டுருவாங்கல்ல, போட்டு கூட 2 தையலை போடுவாங்க. நீங்கள் பேண்ட்டு மட்டும் தைக்க கொடுத்தீங்கன்னா இப்போ அதுக்கு பதிலாக சட்டையும் சேர்த்து ஃப்ரீயாக தைச்சி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி. 4 இடத்துல கிழிச்சல் விழுந்துச்சுன்னா 10 இடத்துல தையல் போடுவாங்க காசு கொடுத்தா. அந்த மாதிரி தையலை போட்டுக்கிட்டு இது பண்ணி அதை இதை போட்டு ஏற்றி காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு யாரா அப்படின்னு அந்த ஆளை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பயங்கரமான ஆள் மதுரையில் பயங்கரமான ஆள். பெங்களூருக்கு இருக்கிறான் தான். இங்கே வந்து எப்படிடா கொலகாரங்க வந்து வெட்டினாங்க இப்படின்னு பல சம்பவம் இருக்கும்போது இதோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா 2000ஆம் வருடம் அந்த டைமில் என்னன்னா மதுரை பயங்கர பூமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 91 ஜெயலலிதா ஆச்சு, 2006 வரைக்கும். 91 96 வரைக்கும். 96க்கு அப்புறம் கலைஞர் ஆட்சி மீண்டு வருது. அப்புறம் அது வந்தவொடனே ஒரு பெரிய வளர்ச்சி வருது. ரைட்டா? பொருளாதார ரீதியில் இந்தியாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 2000க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சி பீக்கில் போகுது. 2006 பயங்கர பணப்புழக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே வறட்சி பகுதின்னு வாங்கி அப்படி இருந்தோடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு குடும்பமாக மதுரைக்கு வராங்க. அந்த மதுரைக்கு வந்த 2 குடும்பத்துக்குள்ளே பிழைக்க வந்த இடத்துல நடந்த கொலைகள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் ஒரு ஆள் தான் இப்போ பெங்களூரில் குத்துயிர் கொலையும் ஆஸ்பத்திரியில் போட்டு பிழைச்சாரு. பெங்களூரில் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆள். அவர் யாருன்னா விகே குருசாமி. அந்த ஆள் பேர். மதுரையில் மாநகராட்சி கவுன்சிலர் மண்டல தலைவராக இருந்த நபர் தான் அந்த விகே குருசாமி. எம்எல்ஏ சீட்டு கேட்டு கொடுத்துருந்தா அவர் எம்எல்ஏ ஆகிருப்பார், அமைச்சராக கூட ஆயிருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நபர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2003 ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா கமுதியிலேருந்து ஒரு 2, 3, 4, 5 குடும்பம் பிழைப்புக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து விவசாயம் நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. கமுதியில் மழையே பெய்யாது, பஞ்சம்,
2 குடும்பம் வந்து அங்கேருந்து வராங்க. அம்மா அப்பா மகங்க இளந்தாரி பயலுகன்னு வாங்க மதுரையில். அந்த மாதிரி 2 குடும்பத்தில் 2 இளந்தாரி பயலுக இருக்காங்க. கொஞ்சம் இளந்தாரி பயலுன்னா ஒரு 28 வயசு 30 வயசு, பிழைக்க வழியில் இருக்கிற விவசாய நிலத்தில் இது இல்லை, சரி மதுரைக்கு போய் பொழைச்சிக்கலான்னு வராங்க. அப்படியே வந்தால் மதுரையோட அவுட்டரில் இருக்கிறது தான் கீரத்துறைன்னு ஏரியா. கீரத்துறை அந்த ஏரியாவுக்கு வராங்க. வந்தவுடனே இங்கே வாடகை வீட்டில் இருக்காங்க. இருந்துக்கிட்டு 2 குடும்பமும் வேறு சூழலெல்லாம் வருது. 2 பேரும் ஒரே ஜாதிக்காரங்க தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். வராங்க. வந்தபடியே மதுரையில் வந்த உடனே இந்த விகே குருசாமின்ற இளைஞன் இருக்காங்க. இந்த இளைஞன் என்ன பண்ணுறாப்புலன்னா டிஎம்கேல சேர்றான். இன்னொரு இளைஞன் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டியன், விகே குருசாமி ஃபேமிலி, ராஜபாண்டியன் ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியும் கமுதியிலேருந்து வருது. கமுதி ஏற்கனவே அதோடைய பழைய வரலாறை திருப்பி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கிளவி வந்து அசிங்கமாக பேசிட்டான்னு சொல்லி ஒரு 25 பேரை கொண்டு விட்டாங்க பழிவாங்கல. அது மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு காலம் அது, ஊர் அது. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி கமுதியில் பலிக்கு பலின்றது கமுதி தான் ரொம்ப ஃபேமஸ். இவன் 10 பேரை கொண்டு விடுவா, முதல்ல சொன்னேன்ல, இவன் குடும்பத்தை நான் கழுவி ஊற்றுவேன், கழுவி ஊற்றிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. வெட்டு தான் கொலை பண்ணி அந்த குடும்பத்தோட வாரிசே இல்லாமல் அழிச்சு போடுவாங்க. அவன் இவன் குடும்பத்தை வாரிசு இல்லாமல் அழிச்சிடும். அப்போ 2 குடும்பம் அழிஞ்சு போயிடும். அப்போ எதுக்குடா நீங்கள் பிறந்தீங்க வளர்ந்தீங்கன்றதுக்கு அதெல்லாம் தெரியாது. ரொம்ப கொடூரமான காட்டு மிராண்டி குடும்பம். அந்த மாதிரியான இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, மதுரைக்கு வராங்க. ஒரு தான் டிஎம்கேல சேர்றான் அந்த இளைஞன், இன்னொரு இளைஞன் ராஜபாண்டியன் இளைஞன் ஏடிஎம்கேல சேர்றான். இப்படி போயிட்டுருக்கு. 2003 கட்சியில் இறங்கினாங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது, இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. வளரும்போது என்னென்னா, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடும்போது போஸ்டர் ஓட்டுறதில்ல, இதுதான் அங்கே தான் சனி ஆரம்பிக்குது. சைக்கிளில் வரான். 2003 இதுக்கு முன்னாடியே இவங்க வந்துடுறாங்க. இவங்க 2000கள் 98 அந்த காலகட்டத்திலே வந்துடுறாங்க மதுரைக்கு. 2003 ஜெயலலிதா ஆட்சி நடக்குது. 91 96 ஜெயலலிதா ஆட்சி, 98 2001 கலைஞர் ஆட்சி, 2001 to 2006 ஜெயலலிதா ஆட்சி, 2006லேருந்து 11 வரை கலைஞர் ஆட்சி. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜபாண்டியன் ஏடிஎம்கேல சேர்ந்தார். இவர் டிஎம்கேல இருக்கார். டிஎம்கே ஆட்சி இல்லை. அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் போஸ்டர் ஓட்டுறதில் நடந்த தகராறில் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கர பஞ்சாயத்து ஆகுது, அடிதடி நடக்குது, எல்லாம் நடக்குது. ஒரு கொலை ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பழிக்கு பழி வாங்கணும், ஆளே நீ அடிச்சிட்டியா, அடித்தது தான். அடுத்து வந்து அந்த ஏரியாவில் கோயில் திருவிழா வரும். இந்த கோயில் திருவிழா தான் லோக்கலில் நடக்குது இல்லை, இதுதான் வீரப்பன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வீரப்பன் உருவானதுக்கு காரணமும் கோயில் திருவிழாவில் நடந்த பரிவட்டம் கட்ட சண்டை. அதுக்கு முன்னாடி மலையூர் மம்பட்டியா உருவானது பரிவட்டம் கட்டுற சண்டை கோயிலில். இப்படி பல இதுக்கு இந்த பரிவட்டம் வச்சதுக்கு பல பேரை கொண்டிருக்காங்க கடந்த காலத்தில். 80களுக்கு முன்னாடி பூராமே பழிக்கு பழி பூரா கோயிலில் முதல் மரியாதை யார், இவனுக்கு ஒரு துண்டை கட்டுவான், அடுத்து இவனுக்கு கட்டுவான், இவனுக்கு எப்படி முதல்ல கட்டினேன்னு சொல்லி பூசாரியை போட்டுருவாங்க. இல்லைன்னா முதல்ல பரிவட்டை எவனுக்கு பாடுறா அவனை இவன் போட்டுருவான். இல்லைன்னா எனக்கு கட்டுறது நீ கேட்குறியான்னு இவன் அவனை போட்டுருவான். அவன் இருந்தாலும் அவனுக்கு முதல்ல கட்டுவேன் அப்படின்னு அவன் போட்டுருவான். ஓ என்கிட்டயே எனக்கு முதல்ல கட்டக்கூடாது நீ சொல்கிறியா, இப்படி ஒருத்தன் வளர்ந்து வரக்கூடாதுன்னு அவனை போட்டுருவாங்க. இப்படி காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம் அது. ஒரு 80களுக்கு முன்னாடி போனால் அது வந்து தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது, வீரப்பன் வாழ்ந்த வட மாநிலத்துலேயும் இதுதான், தருமபுரி வரைக்கும் இதுதான் பஞ்சாயத்து. ஸோ இப்படி இருக்கும்போது கோயில் திருவிழாவில் தகராறு வரும்போது தான் முதல் கொலை நடக்குது. இந்த செயின் மர்டர் இல்லை, இதில் முதல் மர்டர் எப்போ நடக்குதுன்னா 2003 இது உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கோயில் திருவிழா வருது. அந்த கோயில் திருவிழாவில் நடக்குது. அந்த கோயில் திருவிழாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாருன்னா முனுசாமி அப்படின்ற ஒரு ஆள். யாருன்னா ராஜபாண்டியனோட ஆள். இவன் தான் அந்த போஸ்டர் ஓட்டும்போது தகராறு பண்ணுறவன். பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விகே குருசாமி ஆட்கள் தான் முதல்ல இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது. முனுசாமியை போட்டு தள்ளிடுறாங்க. அவன் யார், கமுதியிலேருந்து கூட்டு வரப்பட்டவன் ராஜபாண்டியனால், அதிமுககாரன். போட்டு தள்ளிடுறாங்க. பிடிச்சது சனி. அதுதான் இப்போ சொன்னேன், பெங்களூரில் இந்த வருஷம் 2003 நடந்த முதல் கொலை, 2024 கடைசி கொலையோட ட்ரை. எத்தனை வருஷம்? 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் 20 பேர் கொண்டிருக்காங்க மாற்றி மாற்றி. இப்போ இந்த கொலை நடந்த உடனே அவங்க பழிக்கு பழி என்ன பண்ணுறாங்க, ஏன்னா 3 பேரை போடுறாங்க. யார், ராஜபாண்டியன் ஆட்கள், விகே குருசாமி ஆட்கள் 3 பேரை வெட்டி கொள்கிறாங்க மதுரைக்குள்ளே.
கீரத்துறையில். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்துன்னு ஒருத்தன், மூர்த்தின்னு ஒருத்தன், ரமேஷ். இந்த 3 பேரை யாருன்னா ராஜபாண்டியனோட ஆட்கள். இது விகே குருசாமியோட ஆட்களை ராஜபாண்டிய ஆட்களை 1க்கு 3 போட்டு தள்ளுறாங்க. முனுசாமியோடைய மரணத்துக்கு பழி வாங்குறாங்க. அப்போ இது இப்போ ஒன்று விட்டுருவாரா? இப்போ விகே குருசாமியோட ஆட்கள் இந்த 3 பேருடைய மரணத்துக்கு மறுபடியும் பழி வாங்க கிளம்புறாங்க. 2003 முனுசாமியை போட்டு தள்ளுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2008 தான் இந்த ட்ரிபிள் மர்டர் நடக்கும். 5 வருஷம் மறக்கவே மாட்டாங்க எதையுமே. 5 வருஷம்னா ஒருத்தன் போடா சரி அதான் நடந்துச்சு, சரி விட பஞ்சாயத்து பண்ணிடணும்னு இல்லை. 2008 தான் இந்த 3 பேரை போடுறாங்க. யாருன்னா மாரிமுத்து, மூர்த்தி, ரமேஷ் 3 பேர் 2008 போட்டுறாங்கன்னா அவங்க விட்டுருவாங்களா? ராஜபாண்டியால் இது கௌரவ பிரச்சனை இல்லை. ஏண்டா நான் ராஜபாண்டியால் தான் இந்த 3 பேரை போடுறது, நீ ஒருத்தனை போட்டால் நான் 3 பேரை போடுவேன்டான்னு சொல்லி அவங்க போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வீக் ஆகுதுல்ல, அவன் 3 பேரை போடுவான், நான் ஒருத்தனை தான் போட்டிருக்கேன், அப்போ இன்னும் 2 பேரை நான் போடணும்ல அப்படின்னு சொல்லி ஈகோ கிளாஸ் ஊருக்குள்ளே சொல்லுவாங்களே, என்ன போயா நீ வேறு குருசாமி ஆளுன்ற, ஒருத்தனை தான் போட்டீங்க வந்து 3 பேரை போட்டான்ல, என்ன தப்புங்கண்ணே நீலாம் பெரிய மீசை வச்ச ஆம்பளன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, ஆமாடா இன்னும் 2 பேரை போட்டால் தானே தாகணும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க சொல்லுவான், அண்ணே அனாமத்தா போகிறவன் கூட இருக்கவன்லாம் போட்டான்னா வீட்டு கிடையாதுண்ணே, அவன் வீட்டில் ஒருத்தனை போடணுண்ணே, அப்போ தானே பயப்படுவாங்க, ராஜபாண்டியன் பயப்படுவானே, இல்லைன்னா நமக்கு மரியாதையே கிடையாது. சும்மா போகிற வரவன் கூட அடியாள் வீட்டில் வாட்ச்மேன் இருந்தவங்கெல்லாம் போட்டோம்னா அது என்னென்ன இது, அவன் போட்ட 3 பேருமே நம்ம கூட இல்லை அல்ல கை, நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை போட்டால் தானே கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. பிளானை போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க தான் எத்தனை வருஷம் ஆனாலும் யானை மாதிரி வச்சுட்டு பண்ணக்கூடிய கும்பல் தானே அந்த ஏரியாவில், கமுதி ஏரியாவில் காட்டுமராண்டி கும்பலில் ஒன்று தான் இது. உடனே என்ன பண்ணுறாங்க, இப்படியே போகுது காலம். 2013 முனுசாமி கொலை, 2008 அவங்க ஒரு 3 பேரை போகிறாங்க, ரமேஷ், மூர்த்தி, மாரிமுத்து 3 பேரை போகிறாங்க. திருப்பி வம்மம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக டார்கெட் போட முடியல. 2013 வந்துடுது. 13 வந்தால் என்ன பண்ணுறேன், பதிலுக்கு பாம்பு பாண்டின்னு வந்தேன். வடிவேல்ஸில் அடமொழி இல்லை, இந்த அடைமொழிகள்லாம் வடிவேல் இன்ஸ்பயர் ஆனது கூட அந்த ஊர்கள். ஆமாம் எல்லாமே ஊரில் போய் அது அடமொழி வைக்கிறதுல மதுரை அடிச்சிக்கவே முடியாது, மதுரை ராமநாடு அடிச்சிக்க முடியாது. ஆனால் அடமொழின்றது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இந்த ரவுடிகளோட அடைமொழின்றது எல்லா நார்த் மெட்ராஸில் கூட இருக்குது, சவுத் மெட்ராஸில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பல கொலைகள் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் அவன் சொல்லி பல பக்ரி சீடி மணி அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான இதில் வந்து பாம்பு பாண்டி. இதுக்கு இடையில் 2013 என்ன பண்ணுறாங்கன்னா, குருசாமி இருக்காங்க, விகே குருசாமி மருமகனை போடுறாங்க. திருப்பி இவங்க ட்ரை பண்ணி அவன் குடும்பத்தில் ஒருத்தனை போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. தள்ளி போய்கிட்டே இருக்குது. தள்ளி போயிட்டே இருந்தால் அவங்களே திருப்பி முந்திக்கிறாங்க, நம்மளை போட்டுருவாங்க, நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை போட்டுருவாங்க சொல்லி. விகே குருசாமியோட தங்கச்சி புருஷன் தான் இந்த பாம்பு பாண்டி. இப்போ நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்தீங்கல்ல, இது பார்த்துருப்பீங்க, தங்கலான். அதில் பாம்பை வெட்டினாலும் பாம்பு போய் கடிக்கும் பாருங்க, மண்டை மட்டும் போய். அந்த மாதிரி பாம்பு பாண்டி பயங்கரமான ஆள். பாம்பு பாண்டி அதே மாதிரி போட்டு தள்ளுறாங்க, பாம்பை வெட்டின மாதிரி துண்டு துண்டா வெடிக்கும். இது நம்ம திருப்பி போய் அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணி 5 வருஷமாக டிலே பண்ணுறதுனால நம்ம ஆளையே திருப்பி வந்து நீங்கள் போட்டாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விடவே கூடாதுங்க. என்னண்ணே நம்ம போய் அவன் குடும்பத்தில் ஒருத்தனை போடலான்னா 5 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை போட்டான் அப்படின்ற மாதிரியான இதில் போயிட்டுருக்கு. கொலை வெறி ஆயிடுறாப்புல விகே குருசாமி. என்னடா பண்ணுறது அப்படின்னு, இல்லைடா போட்டே ஆகணும்டா, அவன் மகனை பொண்ணு இல்லை மருமகனை பொண்ணு, அவன் குடும்பத்தில் ஒருத்தனை பொண்ணும்டா, ராஜபாண்டியை பொண்ணு முதல்ல, அவன் போய் ஆளோடு இருக்கான். அதனால் மருமகனை யாராவது அவன் குடும்ப ரத்த சொந்தம் மகன் அலற உடனே அவன் குடும்பத்தை வாரிசே இல்லாமல் ஆகணும் பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில இப்படி பிளான் போட்டு இப்படி போயிட்டு இருக்கு. 2015 2 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நீங்கள் போய் என்ன பண்ணுறாங்க, குருசாமின்னு ஒருத்தனை போடுறாங்க. அவன் திருப்பி அவன் வந்து 3 பேரை போடுறான். இதில் வந்து கை ஓங்கி இருக்கிறது யார் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ராஜபாண்டியன் கை தான். ஆட்டை ஆரம்பித்தது யார், முதல் கொலையை ஆரம்பிக்கிறது விகே குருசாமி. ஆனால் கை ஓங்கி இருக்கிறது ஆரம்பத்துலேருந்து ராஜபாண்டி. 1க்கு 3 ரேஞ்சில் ரேஷியோவில் போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அப்போ இவங்களுக்கு அவமானம் ஆயிடுது. இவங்க போய் எவனோ குருட்டான் போக்கலாம், அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை போட முடியல, அவங்க இவன் குடும்பத்துக்குள்ளே புகுந்தே போடுறாங்க.
இவங்க தங்கச்சி புருஷனே போடுறாங்க பாம்பு பாண்டியன். யார்? விஜய குருசாமியோட தங்கச்சி புருஷன் பாம்பு பாண்டியை போட்டு பாம்பு மாதிரி வெட்டி போடுறாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆகுது, இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க வீக் மேலே வீக் ஆகுது. திருப்பி ஒருத்தனை குருசாமின்றவனை ஒருத்தனை போடுறேன். அது அந்த சைடில் போய் முனுசாமின்னு ஒருத்தனை போடுறாங்க ராஜபாண்டியாவில். திருப்பி ராஜபாண்டிய ஆட்கள் வந்து இவங்க ஆட்கள் 3 பேரை போட்டுறாங்க, 3+ போட்டுறாங்க. இப்படி இதுலேயே வந்து என்ன ஆச்சுன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 கொலையை தாண்டி போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது தான் குருசாமி பயங்கர காண்டாயிரு. நம்ம அவமானம் இதுக்கிடையில் வந்து குருசாமி ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகி மண்டல தலைவர் ஆகிடும். இன்னும் போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டுறாங்க. அதனால் குருசாமி விகே குருசாமியை கொல்லவே முடியல. அவங்களால ட்ரை பண்ணுறது விகே குருசாமி தான். அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ஏடிஎம்கேலேருந்து கூட ராஜபாண்டி கோஷ்டி அவங்க கை தான் ஓங்கி இருக்குது. விகே குருசாமி பார்ட்டியை டோட்டலாக முடிச்சு கட்டி இவங்க வீக்கு 1-3 அளவில் 2 ரவுண்டில் போட்டுறா 6 பேர். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 2 பேர் 8 பேர் அவங்க போட்டுறாங்க. இவங்க போட்டது மொத்தமே 3 பேரை தான். அது போக இந்த செஸ் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி புருஷனே பாம்பு பாண்டியும் போட்டுறாங்க விகே குருசாமி. இன்னும் வீக்காயிடும். விகே குருசாமி போடலான்ற நேரத்தில் மண்டல தலைவர் கவுன்சில் ஆனோடனே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னென்ன பண்ணான்னு இங்கே பேசுகிறாங்க. ஆகவே நான் விகே குருசாமி முடிக்கலன்னா அந்த பகை முடியாதுண்ணே அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி. இன்னும் இந்த தரப்பில் அண்ணே அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை போடலன்னா அடங்க மாட்டாங்க, நம்ம ஆட்களை போட்டே தான் இருப்பேன். இப்படியே பகை வளர்றது. ஆளை போடுறாங்க, தேடுறாங்க. கீரைத்துறையே எப்போவுமே ரைட்லேயே போயிட்டுருக்கு. 2 பேர் மேலே பல வழக்குகள் இருக்கு. போலீஸ் போடுது. துப்பாக்கி வச்சு இந்த வழக்கு போடுறாங்க, கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் குருசாமி மேலே இருக்குது. ராஜபாண்டி மேலே இருக்குது, ராஜபாண்டி பையன் மேலே இருக்குது, குருசாமி இந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே காலங்கள் ஓடிட்டு இப்போ வந்து ராஜபாண்டிய கும்பல் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. விகே குருசாமியை முடிச்சே ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் திருப்பி நமக்கு ஆபத்து. நமக்கு எப்போ வேணாலும் ஒரு சனியன் தானே, முடிச்சுருவோங்க. அப்போ ராஜபாண்டியன்னு சரி மனுங்க டார்கெட் ரெகுலராக போட்டே இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு வேலையை. 24 hours என்னன்னா அவங்க எங்கே போகிறாங்க, அவனை எங்கே வச்சு முடிக்கலாம், யாரை வச்சு முடிக்கலான்றதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுற்றிட்டு இருக்கும்போது என்ன 2016 கமுதி போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காப்புல. யாருன்னா விகே குருசாமியோட மருமகன் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது இந்த தகவல் இவங்க தனியாக கமுதிக்கு வந்துட்டு அங்கே கமுதியிலேருந்து சொல்கிறாங்க, ஏன்னா விகே குருசாமி மருமகன் வந்து தனியாக வந்துட்டு போகிறாப்புல. ஒரு கிராமத்துக்கு வந்து தனியாக தான் பஸ் ஏறி போகிறாப்புலன்னா பஸ்ஸு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்ல. எங்கே வேணாலும் 3 மணி நேரம் எவ்வளோ பெரிய டைமு. டப்புன்னு கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயா மடக்கிடலாம்ல. பஸ் நம்பரு பஸ்ஸெல்லாம் சொல்லிடுறாங்க. சார்ன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, மருமகன் தனியாக வரான் ஆமாம் அப்படின்னு நேராக வந்து அந்த பஸ்ஸு மதுரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வளைச்சி வண்டியில் போய் பஸ்ஸை நிறுத்தி சினிமா மாதிரி பஸ்ஸில் இருந்த விகே குருசாமி மருமகனை கீழே இறக்கி சரமாரியாக வெட்டி விட்றாங்க. ஏற்கனவே தங்கச்சி புருஷன் பாம்பு பாண்டியை கொண்டாங்க, இவனையும் போட்டாங்க. மருமகனை போட்டால் அப்படி இருக்கு. மக தாலி எடுத்து வரல, மகளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல்ல. என்னடா பண்ணுறதுன்னு விகே குருசாமி கொலை வெறியாகிறான். முடிச்சு கட்டலாம் அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாவு முடித்த உடனே, நீங்கள் புஷ்பா படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். சாவு பணமாக இப்போ இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லை, புதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மிரட்டிட்டு போவாங்க பாரு. அந்த மாதிரி விகே குருசாமி வீட்டுக்கு பெரிய கும்பல் ஒன்று வருது. விகே குருசாமி குடும்பத்தையே முடிச்சிருவோம் வீட்டில் வச்சு அப்படின்னு. இவங்க அடியாலாம் வெளியில் நிற்கிறான். அதெல்லாம் மீறி சினிமா மாதிரி வந்து பூராத்தையும் சரமாரியாக வெட்டிட்டு உள்ளே வராங்க. எஸ்கேப் ஆகி விகே குருசாமி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தா அவங்க வீட்டெலாம் போக போலீஸ் பாதுகாப்பு இருந்த போலீஸ் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சு. சுட்டு தான் ரவுடிஸ் தப்பிச்சு ஓடிருக்காங்க. யார்? ராஜபாண்டி ஆட்கள். இல்லைன்னா அன்னைக்கே பீஸாக விகே குருசாமியை வெட்டியிருப்பாங்க. சரமாரி பொண்டாட்டிங்கெலாம் வெட்டு அடி எனக்கு விரிக. இதில் வந்து விகே குருசாமி இன்னும் பயந்துட்டாங்க. போலீஸு கொந்தளிச்சிட்டாங்க. இதனடா இது துப்பாக்கின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு, பெரிய இஷ்யூ ஆயிருன்னு 2 பேரையும் கூப்பிட்றாங்க. இதில் இதோட சமீபத்தில் இந்த படம் தனுஷ் படம் வந்து பாருங்க, ராயனில் 2 பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏன்டா சம்பவம் உங்களால் தான் 20 வருஷமாக பிரச்சனையாக இருக்குது, நீ மாற்றி இவனை கொள்கிறான், அவன் மாற்றி இவனை கொள்கிறான், இப்படி போயிட்டுருக்கு. 2 பேரும் சமாதானமாக போயிருங்க, இல்லைன்னா போலீஸ் வந்து உங்களை நீ அரசியலில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களை என்கவுண்டர் பண்ணிடுவோன்னு சொல்லி அப்போதைய கமிஷனர் மிரட்டுறாரு.
மிரட்டி 2 பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எழுதி வாங்குறாங்க. அது எழுதி வாங்குறதால கொலகாரங்களுக்கு என்ன இருக்குது, பலிக்கு பலி இது இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து 2017 வருது. இந்த எழுதியெலாம் வாங்கிடுறாங்க. 15, 16 எழுதி வாங்குறாங்க. ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் வெயிட்டிங்கில். விகே குருசாமினால் தாங்க முடியல. நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து நம்ம அரசியலில் இவ்வளோ பெரிய அப்பா டக்கரு, திமுக ஆட்சியில் நம்ம அப்படி இருக்கோம், அவன் அதிமுக ஆட்சியில் அவன் செல்வாக்காக இருக்கான், அப்படி மாற்றி மாற்றி இருக்கோம். நம்ம பெரிய அவமானம்ல. வீடு தேடி ஆளை தேடி அடித்ததுன்றது வேறு. வீடு தேடி வந்து போட பார்த்தாயா விகே குருசாமி, ஜஸ்ட்டு மிஸ்ஸியா, தப்புச்சிட்டாயா, கத்தி கதறி தப்புச்சிட்டாயா, அப்படி இப்படின்னு பெருத்த அவமானம். நம்ம இவ்வளோ இதாக இருக்கோம், மரண பயத்தை காட்டிட்டான்டா பரமான்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பூந்து இப்படி பண்ணிட்டாங்க. பொண்டாட்டிங்களாட்டி தெரிச்சு ஓட விட்டாங்க. போலீஸ் இல்லைன்னா நீங்கள் நம்மளை சின்னாவிடமாக்கிருப்பாங்க குடும்பத்தை அப்படின்னு உடனே பலிக்கு பலி வாங்கணும், இல்லை அடுத்து இதை முடியாதியா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2017 ராஜபாண்டியோட மகனையை போட்டுருவாங்க. உச்சக்கட்ட கடுப்புக்கு போயிடுறாங்க. சரி, நம்ம வெளியாள் வெளி சுற்றில் இருக்கோனையா கொண்டுட்டு இருந்தோன்னா மரியாதை கிடையாது. நம்ம வீட்டில் புகுந்து குடும்பம் பிள்ளை குட்டிக்கு பயத்தை காட்டிட்டான். அப்போ நம்ம வாழ்ந்து என்ன மீசை வச்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ அதிகாரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம். அப்போ ராஜபாண்டியனையும் போட முடியல, என்ன தாண்டா பண்ணுறீங்கன்னு. சரி, ராஜபாண்டி மகனை போனால் அவனையும் போட முடியலன்னு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளை வச்சு இதே வேலையை அலைஞ்சு ராஜபாண்டி பையனை போட்டுடுறாங்க. எப்படி இருக்கும், சும்மா அடியாளை ஒருத்தனை கொண்டதுக்கே 3 பேரை போட்டவங்க ராஜபாண்டி கும்பல் இறங்கி அடிச்சு. இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் விகே குருசாமி அதிகாரத்தில் கவுன்சிலராக இருந்து பெரியாளாக இருந்தார். ராஜபாண்டியன் கட்சியில் பெரியாளாக இருந்தாப்புல ஏடிஎம்கேல. அப்போ வந்து ராஜபாண்டியனை அசைக்கவே முடியல. ஆரம்பத்துலேருந்து ராஜபாண்டியன் கை தான் ஓங்கியிருக்கு. அந்த மாதிரியாக போயிட்டுருக்கு. 1:3 ரேஷியோவில் போயிட்டுருக்கேன். இது மாதிரி செஸ் கேம் மாதிரி. மகனை போட்டால் அப்படி இருக்கும். நாயகன் படத்தில் பார்த்துருக்கு, மகனை கொட்டுருவாங்க. தென்பாண்டிச்சி மகிழ அப்படின்னு சொல்லி படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு அதை கொலைக்கப்புறம் தான். எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மகன் பிள்ளை குழந்தை அப்படின்னா அவனுக்கு இந்த தந்தைக்கு எவ்வளோ கொலை காண்டாயிடுறாங்க. ராஜபாண்டி போஸ்ட் முடிடாவன அப்படின்றாங்க. முடிச்சிடுறா என்ன ஆனாலும் பரவாயில்லனா ஃபுல் ப்ரொடெக்ஷன் போடுறாங்க. யாருக்கு, விகே குருசாமி. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேறு, அடியாள் ப்ரொடெக்ஷன் வேறு. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேருக்கு அந்த வெறி இருக்குது. யாரை முதல்ல ராஜபாண்டியை போடுறதா விகே குருசாமியை போடுறதா. இந்த 2 பேரில் யாராவது செத்து ஆகணும். யாராவது ஒருத்தர் செத்தாலும் இன்னொருத்தரையும் கொண்டுருவாங்க. அந்த 2 குடும்பம் பிழைக்க வந்த குடும்பம் மாதிரிக்கு 2மே அழிஞ்சு போயிடும். மேக்ஸிமம் மருமகெல்லாம் கொண்டுக்கிட்டே இருக்காங்க. சரி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது என்ன 2017 மகனை கொண்டோன்னே அதுக்கப்புறம் திருப்பி போலீஸ் பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் பண்ணுது. அவன் எப்படி மகனை கொண்டதுக்கப்புறம் அடங்குவாங்க. இப்படி இருக்கும்போது விகே குருசாமிக்கு ஒரு லக்கு என்னன்னா, உடம்பு சரியில்லாமல் ராஜபாண்டி இறந்துடுறாப்புல, இயற்கையாகவே இறந்துடுறாப்புல. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2017 நடந்த கொடூரங்கள் இருக்குல்ல, இது வந்து ராஜபாண்டியன் குடும்பத்திலே நடந்துடாத கொடூரங்கள். எப்படின்னா, ராஜபாண்டியன் வந்தாப்புல இவங்க ஒருத்தனை கொண்டா 3 பேரை போட்டாங்க அவங்க ஆள் இப்படின்னு போயிட்டு இருந்தப்ப, ராஜபாண்டிய மகன் கொலைன்னு சொன்னேன்ல, கொலை பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும் தென்பாண்டி சிம்மையில் பாட்டலாம். இந்த மாதிரி எப்படி கொலை பண்ணுறாங்கன்னா கடத்திடுறாங்க. யார், ராஜபாண்டியனோட பையனை கடத்தி, அவன் பயங்கரமான ஆள் தான், தூக்கிடுறாங்க. தூக்கி வண்டியில் கொண்டு போய் கமுதிக்கே கொண்டு போயிடுறாங்க. பிறந்த சொந்த ஊருக்கே கொண்டு போய் கொடூரமான முறையில் அடித்தே கொள்றாங்க. குற்றுயிர் கொலைமா அடிக்க வேண்டியது. அவனை ஒரேடியாக கொண்டா உயிர் போயிடும்ல, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி உங்கள் அப்பான்ட்ட போய் சொல்கிறா அப்படின்ட்டு சினிமாலாம் கேட்டேன். தொட்டான்ல உன்னைய கொள்றாங்க, இப்போ வர சொல்லுவாங்க அப்பனை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது பண்ணி அடித்து இரும்பு ஆளால் அடித்து அதை இதை அடித்து கொடூரமாக. இதில் தான் குருசாமி வந்து மனம் உடைஞ்சு, சரி ராஜபாண்டி மனம் உடைந்து உடல் அளவில் இருக்காரு நம்ம இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா, அவர் கொஞ்சம் காலத்தில் இயற்கையாக இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கோஷ்டி திருப்பி விடுவாங்க. இது வந்து பலிக்கு பலி, மகன் செத்துட்டான், மகன் அடிச்சு கொண்டுட்டாங்க, அப்பா இறந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு இனி யார் இருக்கா, யார் லீட் பண்ணி போவான் இருக்கும்போது தான் உள்ள ஒரு கும்பல் வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருசாமி சைடில் மாட்டு மணிகண்டன் ஒருத்தவரான், ஒரு கேரக்டர் உள்ளவர். அந்த சைடில் வெள்ளைக்காளின்னு ஒருத்தவரான்.
இந்த வெள்ளைக்காரின்றவன் என்ன பண்ணுறான்னா அவன் எப்படின்னா சேகுவாரா மாதிரி தொப்பி போட்டுருக்கான். அவனுக்கு சேகுவாரா சிம்பிள்லாம் போட்டு தொப்பி போட்டு அவன் ஒரு சின்ன பையன் தான், நான் பயங்கரமான ரவுடி. அவன் என்ன பண்ணுறான், நம்ம தலைவன் பள்ளி வாங்குறதுக்கு மகனை தூக்கி இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் காலி பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. போலீஸ் என்ன நினைக்குது, ராஜபாண்டே இறந்துட்டாப்புல, இந்த பிரச்சனை முடிஞ்சது, வெட்டி கொண்டு விட்டாங்க. இப்போ மீதி இவங்களுடைய மருமகனை கொண்டு விட்டாங்க. மீதி இருக்கிறது விகே குருசாமி மட்டும்தான் உயிரோடு இருக்காப்புல அப்படின்னானே விகே குருசாமி சொல்கிறாங்க, நீ மகனை போட்ட நீ உயிரோடையே விட மாட்டாங்க அப்படின்னா கட்சியிலையும் வந்து நீக்கிடுறாங்க, கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. கூட என்னென்னு அப்படியே என்ன பண்ணுறாங்க, இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா அடுத்து ராஜபாண்டியன் அப்படியே அமைதியாக இருக்கும்போது ராஜபாண்டியனுடைய மருமகனை போடுறாங்க. அவரோட வழக்கறிஞர், அதாவது ராஜபாண்டியனுடைய மகனை போட்டாங்க. ராஜபாண்டியன் செத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் மருமகன் பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னா விகே குருசாமி மருமகன் இருக்காப்புல வழக்கறிஞர். விகே குருசாமியும் போடணும், விகே குருசாமி மருமகனையும் போட்டோம்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு இப்படி இருக்கும்போது இவர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ராஜபாண்டிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து விகே குருசாமி மருமகனை போட்டுறாங்க. இன்னொரு மருமகன் ஆரம்பத்திலே ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, இது இல்லாமல் இன்னொரு மருமகனை வந்து வழக்கறிஞராக இருக்கவரை கொண்டு போட்டுறாங்க. அவரும் ரவுடி தான், எல்லாத்தையும் இவங்களுக்கு உடந்ததான் எல்லாங்க. போட்டால் விகே குருசாமி வயசாயிரல ஆடி போயிடறாங்க, நம்மளை கொல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பெங்களூர் போயிடுறாரு. தப்பிச்சு பெங்களூரில் போய் அமைதியான வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னு போனால் இத்தனை கொலைகளுக்கு யார் பதில் சொல்கிறது? அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், அவங்க தரப்பு சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, நல்லது தான். ஆனால் நீங்கள் போட்ட ஆட்களுக்கு பதில் ராஜபாண்டிய மகனே போட்டிங்களே. அவங்க இப்போ சொன்னால் அப்போ நீங்கள் பாம்பு பாண்டியை போட்டிங்கல்ல, அப்போ நீங்கள் இவனை போட்டீங்க, வக்கீலை போட்டிங்கள மருமகனை, அப்போ ஏன் மருமகனை போட்டிங்கல்ல, இப்படி இன்னும் முடிவிக்க வருது. அப்போ இந்த வெள்ளைக்காளின்றவரா ரவுடி அவன் தான் சொல்ல தான் இருக்கு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, விகே குருசாமியோட குடும்பத்தில் ஒருத்தன் கூட விட மாட்டேன்னு சொல்லி அவன் தான் ஆளை இறக்குறான் பெங்களூர். ஆனால் இதில் விகே குருசாமி ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் முதல்ல சொன்னேன்ல, பெங்களூரில் வெட்டி அதை உயிர் பழைச்சு அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு ரகசிய இடத்துல வச்சுருக்காங்க. பாதுகாப்பாக வீட்டிலையே இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போவும் இருக்காரா சார்? அவர் இருக்கார். இப்போ அதில் சம்மந்தப்பட்டவங்கள இந்த சம்பவம் வந்து பெங்களூர் சம்பவம் நடந்து 1 மாதம் தான் ஆகுது. இப்போ இருக்காரான்னு பொழைச்சி தான் வீட்டில் இருக்காப்புல. ஸோ இந்த வெள்ளைக்காளி கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாக அவர் இருக்கட்டும், இப்படி வெளியே வந்தால் நான் ஒரு நாளைக்கு இப்போ அவங்களால கைது பண்ணி போலீஸ் செட்டில் அடிச்சிட்டாங்க. பண்ணா என்ன வழக்கில் இல்லையே அப்படின்னு தானே காட்டுறேன். இப்போ வெள்ளைக்காளின்னா கூட இப்போ ஒரு ரவுடி கும்பலாக ஒரு ஏவல் கும்பல் தான் போய் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கோம். போலீஸில் கேஸ் நிற்காது. பெங்களூரு கன்னடத்தில் விசாரிப்பாங்க, என்னத்தையும் ஒன்று இவன் இல்லை, இந்த இவன் தான் அவன் தான் சாட்சி இல்லாமல் கலைஞ்சி போயிடும். இது போலீஸு குற்றம், கோர்ட்டு தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாம் தாண்டினது. உயிரையே வந்து தர தயாராக இருக்கான். உயிரை எடுப்பதற்காக, உயிரை கொடுப்பதற்கு இந்த தரவும், அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவன் உயிரை எடுப்பதற்கு அந்த தரப்பும் தயாராக இருக்கும்போது இதில் சட்டம், நீதிமன்றம், தண்டனைகள்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் விகே குருசாமி இப்போ அவங்க குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, விகே குருசாமி வயசாகிடுச்சு ஆச்சு. 2003 ஒரு 22-30 வயசுன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு, 20 வருஷம் 55 வயசு 35 வயசுனா கூட 55-60 வயசு ஆக போகுது. விகே குருசாமிக்கு 60 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது. இப்போ நீ இயற்கையாகவே அவர் என்ன எவ்வளோ நாள் இருப்பாருன்றது ஒரு இதாக இருந்தால் கூட இவங்க இயற்கையாக சாக விட மாட்டேன், நீ இயற்கையாக சாகக்கூடாது அப்படின்னு இதில் என்னென்னா, இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்ததுனால மருமகன் செத்து போயிட்டாங்க. அவன் வீட்டில் பொண்ணு எடுத்தால் அந்த மகன் பிறந்த மகன் செத்து போயிட்டாப்புல. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 தலைகளும் உயிரோட, ஒன்று இயற்கையாக செத்துருச்சு, இன்னொன்று மரணத்துக்கு போராடி இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வந்து இந்த இதில் ஒரு கதை என்னென்னா, பிழைப்பதற்காக மதுரையில் வந்து செத்து போயிட்டாங்க, மாறி மாறி கொன்று
இது அங்கேயே கமுதியிலே செஞ்சுருக்கலாமே. மாறி மாறி சாகணும்னா அங்கேயே மருந்த கலக்கி குடிச்சு 2 பேரும் செத்துருக்கலாம், மாற்றி மாற்றி கொலை பண்ணியிருந்துருக்கலாம். எதுக்கு இங்கே வந்து வளர்ந்து பிள்ளைகளை பெற்று அதை வளர்த்து அதற்கு படிக்க வைத்து மருமகங்களுக்கு கட்டி கொடுத்து அந்த மருமகனும் உயிரிழந்து நீங்களும் உயிரிழந்து அவன் மகனையும் கொன்று எதுக்கு இந்த கொடூரம்? இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா வாழணும்னு வந்துட்டு தேவையில்லாமல் சாகிறதுக்கான வழிகளை தேடி வெளியில வந்து வாழ்வதற்காக மதுரையில் வந்து ஒரு பெரிய ரவுடி அவனோட குடும்பம் மோதி எங்களை வாழ விட மாட்டான் பிழைக்க விட மாட்டான்னு கொண்டிருந்தாலும் அவன் இவங்களை கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 2 குடும்பமே பிழைக்க வந்த குடும்பம் 2மே அடித்து செத்துதுன்னா இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது பழிவாங்கன்னால அப்படின்ட்டு ஒரு கேள்வி தொடங்கிக்கிட்டே இருக்கு. குருசாமி பொலஸ்டாப்பில் குருசாமி அவர் ரெஸ்ட் இன் பீஸ் யார் ராஜபாண்டி, இவர் வந்து இன்னும் வீட்டோடு இருக்கார். கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி வெள்ளைக்காளி ஒரு பக்கம், என் தலைவனை காப்பாற்றாமல் விட மாட்டேன்னு சொல்லி மாட்டு மணி இந்த பக்கம், இப்படின்னு இந்த படம் இந்த கதை வந்து இதோட அப்படி நிற்கிது. ஒரு செய்திக்குள்ளே பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவத்திற்குள்ள 20 வருடம் பின்னோக்கி 20 சம்பவங்கள், அதில் பல கொலைகள் பழிக்கு பழியாக ஒரு ஏதோ பெரிய திரைப்பட கதை மாதிரி இருக்குது சார். மேபி இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும், அதற்கு காவல்துறை முழு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனிவேஸ் இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார்.